2025 உயர்ந்ததைப் போல 2026 தங்கம் விலை உயரலாம். ஆனால் அப்படி உயர்ந்தாலும் 4 விஷயங்களில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். 2025 ஆண்டில் தங்கத்தின் விலை 60% மேல் உயர்வு கண்டு கணிசமான ஏற்றம் கண்டது. உலக முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான சொத்துக்களை தேடிச் சென்றதால் டாலரை விட தங்கமே பலருக்கும் ஏற்ற தேர்வாக இருந்தது. இதனால் சர்வதேச அளவில் தங்கம் விலை சாதனை உச்சத்தை தொட்டது. 2026 தங்கம் விலை உயரும் என்று பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். சரி, தங்கம் வாங்கும் முன்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி பார்க்கலாம். முதலில் 2025 தங்கத்தின் உயர்வுக்கு முக்கிய காரணம் அமெரிக்காவின் பணவியல் கொள்கை மாற்றம். அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கி விகிதங்களை பலமுறை குறைத்து அதை 3.50 முதல் 3.75% கொண்டு வந்தது. இது டாலர் மதிப்பை குறைத்தது. வட்டி வருமானம் தராத தங்கத்திற்கு இது முதலீட்டு கவர்ச்சியை அதிகரித்தது. மேலும் அமெரிக்க டாலர் பலவீனமடைந்ததும் விலை உயர காரணமானது. 2வது, உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகளும் தங்கம் விலையை பாதிக்கின்றன. மத்திய கிழக்கில் நிலவும் பதட்டங்கள், தீர்க்கப்படாத உக்ரைன் ரஷ்யா போர், முக்கிய நாடுகளின் வர்த்தக பூசல்கள் ஆகியவை முதலீட்டாளர்களை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க செய்தன. இந்த சூழலில் பாதுகாப்பான முதலீடாக பலரும் தங்கத்தை நாடுகிறார்கள். அடுத்ததாக, மத்திய வங்கிகள் தங்கம் வாங்கியதும் இதற்கு இன்னொரு காரணம். உலக அளவில் மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்கி குவிக்க தொடங்கி உள்ளன. இதனால் தங்கம் விலை மீண்டும் உயரத் தொடங்கி உள்ளது. இந்த ஆண்டின் 3வது காலாண்டில் நிகர அளவில் 220 டன் தங்கத்தை தங்கள் கையிருப்பில் சேர்த்துள்ளன. இதனால் தங்கத்திற்கான தேவை மேலும் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளன. தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடாகவே கருதப்படுகிறது. கடந்த ஆண்டு அதன் விலை உயர்வு மத்திய வங்கிகளின் தீவிர கொள்முதலால் வேகமாக உயர்ந்தது. உலக தங்க கவுன்சிலின் அறிக்கையின்படி இந்த 220 டன் கையிருப்பு முந்தைய காலாண்டை காட்டிலும் 28% அதிகம். இதில் மத்திய வங்கிகள் முக்கிய பங்காற்றின. அமெரிக்க டாலர் சார்பை குறைக்க பல நாடுகளும் தங்க இருப்புகளை உயர்த்தின. இந்திய ரிசர்வ் வங்கி தொடர்ச்சியாக தங்கத்தை கொள்முதல் செய்ததும் கூட நம்பிக்கையை வளர்த்தது. ஆண்டின் பிற்பகுதியில் தங்க ETFகளிலும் புதிய முதலீடுகள் குவிந்தன. 4வது, இந்தியாவில் ரூபாயின் மதிப்பிறக்கத்தால் தங்கம் விலை உயர்ந்தது. டாலருக்கு எதிராக ரூபாய் பலவீனமடைந்ததால் இறக்குமதி தங்கத்தின் விலை கணிசமாக அதிகரித்தது. திருமண சீசன் தேவை, தங்க கட்டிகள், நாணயங்கள், ETFகள் மீதான ஆர்வம் ஆகியவையும் கூட விலை உயர்வுக்கு ஆதரவாக அமைந்தன. 2026 ஆண்டில் மத்திய வங்கி கொள்முதல், உலக அபாயங்கள் மற்றும் மேலும் வட்டி குறைப்புகளால் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயரலாம் என வல்லுநர்கள் கணிக்கிறார்கள். எனினும் சில அபாயங்கள் இருக்கிறது. ஏற்கனவே சொன்ன அந்த 4 விஷயங்கள் நடந்தால் தங்கம் விலை உயரும். இல்லையென்றால் தங்கம் விலை உயராது. வட்டி விகிதங்கள் மீண்டும் உயர்ந்தால், டாலர் பலப்பட்டால் அல்லது முதலீட்டாளர்கள் பங்குகள் போன்ற பிற சொத்துக்களை நாடினாலும் தங்கத்தின் விலை சரிவை சந்திக்கக்கூடும். ஒட்டுமொத்தமாக தங்கம் வலுவாக நீடித்தாலும் வரும் ஆண்டில் உலகளாவிய மாற்றங்கள் குறித்து முதலீட்டாளர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று வல்லுநர்கள் அறிவுறுத்துகின்றனர். Subscribe to One India and never miss an update.